உலகத்தில் அவங்க கையில் மட்டும் ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தை இருந்ததுன்னா வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ஒன் மதர் யாருன்னா அது ஜெயலலிதா தான். அம்மாங்கிற வார்த்தையை இன்றைக்கி ஏடிஎம்கேல எல்லோரும் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் சொல்கிறோம். அதுக்கு பொருத்தமான ஒரு பெண்மணினா அது ஜெயலலிதா. அவ்வளோ ஒரு தாய்மை உணர்ச்சியோட பழகுவான். அதெல்லாம் மாற்று கருத்து இடாது. அம்மா கூட இருக்கிற டியூரேஷன்ல யாரெல்லாம் வந்து அம்மாவை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க? அப்படி பார்த்தா சேஃபா ஒரு சிலர் வந்து நீங்கள் பார்க்கும்போதே இவங்கெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாத இடத்துல இருந்தாங்க அப்படின்ற இடத்துல இருந்து இல்லை, அது சசிகலாமாவே சொல்லலாம். ஓகே, அந்த அம்மா வந்து வெளியில் யாரும் என்னமோ பேசிட்டு போகிறாங்க. அந்த அம்மா வந்து இந்த அம்மாவுக்கு ரொம்ப நல்லவங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு உயிருக்கு உயிராக இருந்தாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க வந்து இவங்களை காப்பாற்றிருக்காங்க, இவங்களுக்காக வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜில் ஏதாச்சும் குறைகள் இருக்கலாம், அவங்களுடைய ஆசைகளில் குறைகள் இருந்திருக்கலாம். அவங்க அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியதில்லை. ஜாதக பிறகு அவங்க அரசியலில் நான் சொல்லியிருக்கேன், நேரடி அரசியல் கொஞ்சம் கஷ்டம் நான் பேசியிருக்கேன். அதுபோக அவங்க சொந்த பந்தத்தை வந்து அவங்க அரசியலுக்கு கொண்டுட்டு வரும்போது இப்போ டிடிவி தினகரன் வெரி கேபபிள். அவர் ஜாதகத்தில் அரசியல் இருக்குது, அவர் வந்த வரைக்கும் ஓகே. ஆனால் அவங்க நிறைய பேர்த்த பர்சனல் லைஃப்பில் ரிலேட்டிவ்ஸில் என்கரேஜ் பண்ணுறது என்ன ஆயிருதுன்னா, அதெல்லாம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஒரு பேட் நேமையும் பேட் இன்ஃப்ளூயன்ஸும் கொடுத்துருச்சு. அதை விட எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மாவுக்கு அவங்கள விட ஒரு பெஸ்ட்டு கேர்டேக்கர் இல்லை. அதுதான் உண்மை.